ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ஒரே மழை, காடெல்லாம் நல்ல ஈரம். காட்டுக்குள்ளே இருக்கிற மாடுகள்லாம் எப்படி மேய்துனே தெரில. காலையில் வந்து அவுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன். வரப்பில் எல்லாம் கொஞ்சம் ஈரம் இல்லாதனால அந்த வரப்பில் எல்லாம் மேய்ஞ்சிக்குது. வரப்பில் இருக்கிற புல்லெல்லாம் சுத்தமாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஈரம் இல்லாமல் இருந்தால் மாடு மேயறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம செவலக்கன்று வந்து காலக்கன்று கட்டுத்தரைக்கு பிடிச்சிட்டு போயாச்சு. அது வந்து பாய்ச்சல் திரும்பிடுச்சு. காட்டுக்குள்ளே வேறு யாராவது வந்தாங்கன்னா துரத்திட்டு ஓடுது. அதனால் கொண்டு போய் கட்டுத்தரையில் கட்டியாச்சு. தண்ணி விட்றதுக்கெல்லாம் ஆளுங்க வராங்க. அப்படி வரும்போது எங்கேயாவது அவங்க இடிச்சிருச்சுன்னா வம்பா போயிடும் அப்படின்ட்டு கட்டுத்தரைக்கு கொண்டு போயாச்சு. இங்கே இருக்கிற மாடுகள்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது பாட்டுக்கு ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்டு அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சந்தைக்கு போயிருந்தோம். இந்த மாடு வந்து புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம மாடு எல்லாமே பால் வற்றிடுச்சு. அதனால் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஆம்ஸ் வந்து பால் பீச்சு கொடுத்தாரு. மழை வந்தனால பார்த்திங்கன்னா கட்டுத்தார பூராமே ஈரமாகுது. இந்த காலை கட்டி இருக்கிற இடம் மட்டும்தான் ஈரம் இல்லை. இது வந்து கல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா மாட்டுக்கும் பூச்சி மாத்திரை போடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வாங்கிட்டு வந்த மாட்டுக்குமே பூச்சி மாத்திரை போட்டாச்சு. மாடு பெருசாக இருக்குது, ஆனால் உடம்பு இல்லை. கொஞ்சம் பூச்சி மாத்திரை கால்சியம் டானிக்லாம் கொடுத்தாலும் மாடு கொஞ்சம் தயாராகும். கட்டுத்தரையெல்லாம் பாருங்கள், சராசரி எவ்வளோ மண் கொட்டினோம்னாலும் ஒரு 4 ரவுண்டு அடிச்சுன்னா உடனே அந்த இடம் சேராயிருது. இந்த செவலக்கிடாரி இருக்கிற இடமெல்லாம் பார்த்தா கிணத்து மண் திட்டு போட்டிருந்தோம். பாம்பேரி கட்டுறதுக்காக சுற்றி எடுக்கும்போது அந்த கல்லெல்லாம் கலந்து அது இது வந்திருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு விட்டங்காட்டி அங்கெல்லாம் கொஞ்சம் ஈரம் இல்லை. நம்ம காராம்பஸ் கிடாரிக்கன்று பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தெளிவாகிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷைனிங் வருது, நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மேலுக்கு வந்து மேட் பண்ணிட்டு போனதில் ஒரு மேல் குட்டி வந்து ஸ்டட் பப்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து விற்பனைக்காக இருக்குது. போன டைம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போல்லாம் ஃபீமேல் குட்டி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மேல் குட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 நாளுக்குள்ளே இருக்கும். எனக்கு கரெக்டான டேட் தெரியல. அவங்களுமே நோட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் டேட் தெரியல. இருக்கிற சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 to 30 நாளுக்குள்ளே இருக்கணும். 30 நாள் இருக்காது, 25 நாளுக்கு மேலே இருக்கும். அடுத்தது நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒரு பூச்சி மாத்திரையை போட்டு விட்டுலான்ட்டு இதுகளுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி போட்ட ஃபீமேல் தவிர மற்றது எல்லாத்துக்குமே இன்றைக்கி போட்டு விட்றோம். குட்டி போட்டதுக்கு இன்னொரு 1 மாதம் கழித்து பூச்சி மருந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை விட்டாச்சு. இந்த குட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கண்ணு முழிக்கல. கண்ணு முழிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 நாளில் முழிச்சிரும்னு நினைக்கிறேன். இதுகளும் நல்லா க்ரோத் சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிட்டு கூலிங்காக இருக்கிறனால பகல்லையுமே லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து மழை காலங்கிறனால ஷெட்டுக்குள்ளேயும் அப்பப்போ மாடு கட்டிகிட்டு இருக்கிறோம். பகல்லையே மழை தூர்றதுனால. அதனால் காலையிலேயே வந்து எல்லாமே சுத்தமாக மோட்டர் போட்டு தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேனும் போட்டு விட்டோம். ஃபேன் ஓடினா தான் கொஞ்சம் சீக்கிரம் காயும். எப்போ வேணாலும் திடீர்னு மழை வரலாம். இன்றைக்கி வந்து வெயில் அடிக்குது, மழை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நீட்டாக கழுவி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கழுவி விட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெட் பப்பிக்கு வந்து சாப்பாடு ஏதாவது வைக்கலான்னு பார்த்தேன். சாப்பாடு எதுவும் இப்போதைக்கு ரெடியாக இல்லை. சரின்னு கொஞ்சம் பால் ஊற்றி முட்டை கலந்து வச்சேன். நல்லா சாப்பாடு எடுக்குது. டெய்லியும் ஒவ்வொரு முட்டை வச்சோம்னா போதும், சூப்பராக பெருசாகிடும். வேக வச்சு முட்டை போடலான்னு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் பச்சை முட்டையவே உடச்சி ஊற்றிட்டோம். பச்சை முட்டை ஊற்றுறதுனாலையும் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷட் டவுன்னு சொன்னாங்க. சரி காலையிலேயே வந்து பில்லெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டில் வேலை செய்கிற தம்பி வந்து அரைச்சிட்டு இருந்தாப்புல. மல்பெரி வந்து பெரிய மிஷினில் தான் எப்போவுமே அரைப்போம், முன்னாடியே சொல்லியிருக்கேன். தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் பெரிய மிஷினாக இருந்தால் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடும். அதே சமயம் ஆட்டுக்கு போட்டோம்னா ஆடெலாம் சாப்பிட்டது போக வேஸ்ட்டு வந்து நம்ம கீழே தள்ளி விட்டோம்னா ஆட்டு புழக்கையோட ஒன்றா தான் இருக்கும். எடுத்து நம்ம காட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அது இருக்கிற இடமே தெரியாது, சீக்கிரமாக வந்து இத்து போயிடும். அதில் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா கரையான்லாம் நிறையா ஏறும். அந்த டைமில் கோழிகள்லாம் வந்து கிளறி விடும்போது கோழிகளுக்கு நல்ல தீவனம்.
அதுக்கப்புறம் ஆட்டு ஷெட்டுக்கு போகலாமான்ட்டு வந்தேன். வரும்போதே நம்ம வாத்து ரெண்டும் நேற்று அடைக்காமல் விட்டுட்டோம். எங்கே போய் முட்டை விட்டுச்சுன்னு தெரில. நைட் நம்ம பிடிச்சி அடைச்சிட்டோம்னா காலையில் வந்து நமக்கு கண்டிப்பாக முட்டை கிடைக்கும். ரெகுலராக கிடைக்காது, ஒரு 7-8 முட்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் முட்டை கிடைக்கும். இவனுக்கும் பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு. இதுக்கு வந்து 2 மாத்திரை போட்டேன். ஆட்டு ஷெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி புறாவுக்கு தீவனம் போட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தீவனம் எடுக்கிறதுக்காக வந்தேன். எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க தீவனத்துக்கு. பெல்லட்ஸ் தான் நம்ம போடுறோம். இதெல்லாம் வெளி மேய்ச்சல் இல்லாததுனால கொஞ்சம் ஆரோக்கியமாக போடலாம் அப்படின்ட்டு பெல்லட்ஸ் தான் போட்டுட்ருக்கிறேன். ஆனாலும் குஞ்சு பொரிக்கிற மாதிரி தெரில. இப்போ ரீசெண்டாக முட்டை விட்டு ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். முட்டையே விட மாட்டேங்குது. கொழுப்பு கட்டிச்சா என்னமோ தெரில. சொன்ன மாதிரியே கொழுப்பு பாருங்கள், தீவனம் போட்டும் மேலேயே உட்காந்துட்ருக்குது, தீவனத்துக்கு கீழே போகாமல். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வழியாக தீவனத்துக்கு கீழே இறங்கிடுச்சு. முன்னே பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் கேரியர்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் இருக்கும்போது எல்லாம் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு தீவனம் எடுக்கும். இப்போ உருப்படி கம்மியானனால அப்படியே ஜாலியாக பொறுமையாக வந்து தீனி எடுக்க வருது. அதுக்கப்புறம் ஆட்டு ஷெட்டுக்கு போனேன். ஆடுகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கலப்பு தீவனம் தான் போடுவோம். அது எல்லா ஆடுகளுக்கும் போட மாட்டோம், குட்டிகளுக்கு மட்டும் போடுவோம். அதை போட்டதுக்கப்புறம் தான் மல்பெரி போடுவோம். இந்த கிடாய்ங்களுக்கு குட்டிங்களுக்கு இதுக்கெல்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம போட்டுட்ருக்குறோம். மற்றதுகளுக்கெல்லாம் போடுறதில்ல. நான் போன வீடியோலேயே வந்து ஆடு வந்து குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் ஏதோ டேட்டு தப்பாக எழுதி வச்சிட்டோம் போல். இது வரைக்கும் இன்னும் குட்டி போடல. இந்த ஆடு பாருங்கள், முடியெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மழை பெஞ்சதுக்கு அந்த ஃப்ளோரில் கீழே படுக்க எழுந்திரிக்க அந்த முடியெல்லாம் கொஞ்சம் சுருண்டுக்குச்சு. அதனால் ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக ட்ரிம் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், ஆடு வந்து பளிச்சுன்னு நீட்டாக இருக்குது. அந்த முடி சுருண்டுச்சுனாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லா ஆடுகளுக்குமே முடி அதிகமாக ஆகும்போது கட் பண்ணி விட்ருவேன். நம்ம தலைச்சேரியுமே பாருங்கள், வாலில் இருக்கிற முடியெல்லாம் சைட்லலாம் கட் பண்ணி விட்டேன். ரொம்ப அதிகமாக இருந்ததெல்லாம் தொடையில் இருந்தது ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டேன். தலைச்சேரி நல்லா மடி இறங்கிருச்சு, அந்த தண்டு நறுங்கிருச்சு. இருந்தாலும் எப்போ குட்டி போடுனே கன்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த டேட்டு வந்து ஏதோ தப்பாக எழுதிட்டேன். போயரும் அதே மாதிரி தான், டேட்டு தப்பாக எழுதிட்டேனாட்டிருக்கு. ஏதோ மாற்றி எழுதிட்டேன். அதுவும் மடி இறங்கிருச்சு, ஆனால் இன்னும் குட்டி போடல. சரி, வயிற்றில் இருக்கிற குட்டி எப்போ இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும். நம்ம எதிர்பார்க்கும்போது குட்டி போடாது. எதிர்பார்க்காம எங்கேயாவது நைட்டில் கீது குட்டி போட்டுருச்சுன்னா அந்த மேட் சந்திலெல்லாம் கால் கீது விட்டுரும். அதுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் கோழி ரூமுக்குள்ளே வந்தேன். நம்ம சித்து வடை கோழிக்கு வந்து பெருஞ்சாதி கோழினோட முட்டையை அடை வச்சுருந்தேன். அது நீட்டாக பாருங்கள் எப்படி கவர் பண்ணி படுத்துருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு சித்து கோழி இருக்குது. இதுக்கும் பெருஞ்சாதி முட்டையை தான் வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக படுத்துருக்கு. நம்ம பெருவடை கோழி எப்படி இருந்தாலும் முட்டைகளை உடைக்க, வெளியே தள்ளி படுக்க அது மாதிரி வேஸ்ட் பண்ணோம். பாருங்கள், பெருவடை கோழி எப்படி முட்டையை வெளியே விட்டு படுத்துருக்கு அப்படின்ட்டு. இதில் இருக்கிறதெல்லாம் வந்து சித்து வடை கோழினோட முட்டைகள். அப்படியே வந்து முட்டையை ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருக்கேன். அப்புறம் காடையெல்லாம் பார்த்தேன். அது பாட்டுக்கு தீவனம் சாப்பிட்டு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. காடைகளும் அதே மாதிரி காலையில் டைம் நம்ம பார்த்தோம்னா தான் எது எது ஆக்டிவாக இருக்குது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீவனம் தின்ன உடனே தண்ணி குடிக்கும். காடையை பொறுத்த வரைக்கும் நல்லா தீவனம் தின்னுட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். அடிக்கடி தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுன்னா தான் முட்டை வந்து ரெகுலராக கிடைக்கும். தண்ணி அதுக்கு பத்தலை அப்படின்னா சரியாக முட்டை விடாது. நாம் என்ன தீவனம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தீனி தான் போட்டிருக்கோம். அதாவது எஸ்கேஎம் ஃபீடு முட்டை தீவனம் தான் போட்டிருக்கோம். நீங்கள் கம்பு போட்டிங்கனாலும் வளரும், ஆனால் முட்டை வந்து இந்தளவுக்கு ஈல்டு கிடைக்காது. அதுக்காக கம்பெனி ஃபீடு போட வேண்டியதாக இருக்குது. கீழே பாருங்கள், முன்னையெல்லாம் ஈரமாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் இந்த மழை காலத்துக்கு. இந்த ஃப்ளோட்டர் போட்டதுலேருந்து கீழே வந்து தண்ணி சொட்டு போடுறதில்ல, அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்கிறதில்ல, நீட்டாக இருக்குது. இதுவே இன்னும் ஒரு டைம் அதெல்லாம் அந்த கழிவுகள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் சுத்தமாக இருக்கும். நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணி. தீவனம் திங்கிட்டுன்னு திறந்து விட்ருந்தேன். எதுக்குமே தீவனத்துக்கு வெளியவே போகல. அந்த கோழியும் போகலை, இந்த கோழியும் போகலை, எதுவுமே வெளியே வராமல் உள்ளேயே படுத்துட்ருக்கு. இதுவும் பாருங்கள், பெருஞ்சாதி கோழி தான். முட்டை 2 வெளியே தெரிகிற மாதிரி படுத்துருக்கு. இதில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த நிப்பில் ஒவ்வொரு சொட்டு போட்டுச்சு. அதுக்காக இந்த எக்யூப்மெண்ட் எடுத்து மாட்டி விட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு சொட்டாக உழுகும்போது இதிலேருந்தே காடைகள் குடிச்சிக்கும். தண்ணி வந்து கீழே வேஸ்ட் ஆகாது.
இது எல்லா நிப்பிளுக்கும் தேவைப்படாது. எது லீக் ஆகுதோ அதுக்கு மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் மேலே ஏறி புறாவோட கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்க்கலான்ட்டு மேலே ஏறியிருந்தேன். நான் மேலே ஏறினோடனே எல்லா புறாவும் அந்த பாக்ஸ் விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒயிட் ரெண்டும் மேலாட்டிருக்கு. நான் கூட பேரன் தான் வச்சுருந்தேன். ஆனால் ரெண்டுமே மேலு. இந்த ஃபீமேல்லாம் பிடிச்சி விட்ட உடனே அது மாற்றி பேர் ஆகிடுச்சு. இந்த கோழி பாருங்க, இப்போ மேலே ஏறி வீடியோ எடுத்தேன், தெளிவாக படுத்துருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கோழிகள்லாம் முட்டை இருக்கான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். முட்டை டெய்லியும் காலையில் தான் எடுத்து வைப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம சண்டைக்கு வைக்கக்கூடிய சேவல்கள், கட்டு சேவல், பெருஞ்சாதி கோழியினோட முட்டை. இங்கிருந்து எடுத்து தான் கொண்டு போய் அடை வைக்கிறது. சித்து வடையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் வச்சுருக்கேன். ரூம் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரவே மாட்டேன். அப்புறம் வெயில் வந்துச்சு. மாடுகளுக்கெல்லாம் வந்து காலையில் வக்கிப்புல் போடலாம் அப்படின்ட்டு வக்கிப்புல் போட்டோம். எப்பயுமே வந்து ரெகுலராக நான் சொல்கிறதே தான், காலையில் ஸ்டார்டிங் வந்து வக்கிப்புல், சோளத்தட்டு இதுக்கு தான் போடணும். தீவனம் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் மாடுக. தீவனம் நல்லா எடுக்கும். குதிரைக்கு பார்த்திங்கன்னா வக்கிப்புல் போடக்கூடாது, வக்கிப்புல் சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. போடக்கூடாதுன்ட்டு இல்லை, குதிரை வந்து வக்கிப்புல் திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வக்கிப்புல் சூப்பராக சாப்பிடுது. வக்கிப்புல் சாப்பிட்டா தான் ஜீரண கோளாறே வராது, நல்லா ஜீரணமாகும். எப்பயுமே டெய்லியும் வந்து ஒரு 2 வேளையாவது வக்கிப்புல் போட்டுருவோம். ஆரம்பத்துலேருந்தே போட்டு பழக்கினாலே என்னமோ வக்கிப்புல் சாப்பிட்டுக்குது. வந்ததோடு இப்போ கொஞ்சம் உடம்பு ஏறிடுச்சு. இந்த செவலக்கன்று தான் வந்து நம்ம காட்டிலேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தது. காட்டுக்குள்ளே போனால் துரத்தி இடிக்க வர்றது இந்த கன்று தான். காட்டில் இருந்ததோடு இங்கே வந்து கொஞ்சம் இலச்சிக்கிச்சு. வாங்கிட்டு வந்த மாடு வக்கிப்புல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட வக்கிப்புல் சாப்பிடுமா சாப்பிடாதா தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வக்கிப்புல்லும் நல்லா எடுக்குது. எல்லா மாடுகளுமே வக்கிப்புல் பாருங்க விரும்பி சாப்பிடும். ஜீரண கோளாறு அந்த மாதிரி எதுவுமே வராது. உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வக்கிப்புல் சாப்பிட்டுச்சுன்னா. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தட்டு, அப்புறம் ஒரு வேளை தீவனப்புல், அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா போட வேண்டியது தான். இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா விற்பனைக்காக இருக்குது. நம்ம மயில மாட்டோட கன்று தான், ஊசிக்கு பிறந்த கன்று. இது வந்து பால் மறந்துருச்சு. இது வந்து ப்ரீடிங்க்காக, பூச்சிக்கலைக்கு ஆகாது, சுழி சுத்தம் தான். ரேஸுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வயசு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் பொறிக்கலான்ட்டு வந்திருந்தேன். மரம் ஃபுல்லாக ஸ்டார் ஃப்ரூட்டாக இருக்குது. இந்த மலைக்கெல்லாம் நிறைய பழுத்தெல்லாம் கீழே விழுந்துருச்சு. வெறும் பழமாக சாப்பிட்டோம்னா பயங்கரமாக புளிக்கும். ஸ்டாராக கட் பண்ணி லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். செடி ஃபுல்லாக காயாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், நான் முதல் செஞ்ச குதிரைக்கு தீவனம் போடுற ஸ்டாண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் நானே செஞ்சேன். வேறு ஆளுங்க யாருமே பண்ணல. வெல்டிங் வேலையிலேருந்து பேரல் கட் பண்ணது எல்லா வேலையும் பண்ணி வேலையை சூப்பராக முடிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னார். கீழே வச்சுருக்கிற ஃப்ரேம் வந்து கால் முட்டும் குதிரைக்கு, அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.